வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் பத்தி பார்க்கலாம். ஜெனரலா கர்ப்பப்பையில என்னென்ன பிரச்சனைகள் வருது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சதுக்கு பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பா. இது பாருங்க, நம்ம முந்தைய பதிவுல பத்தி பேசணும். அதாவது ரூடிமெண்டரி யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ், கர்ப்பப்பை போதுமான அளவுக்கு வளர்ச்சி இல்ல, ரொம்ப குட்டி கர்ப்பப்பை, ஒரே ஒரு கோடு மாதிரி இருக்க முட்டைப்பை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய இருக்கு. இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ பகிரணும் அப்படின்னா, ஒரு 29 வயசு ஒரு லேடி வராங்க. அவங்க பாத்தீங்கன்னா அம்மாக்கு அப்பாக்கு தெரியாம மில்லுல வேலை செய்ய போறாங்க. அங்க கல்யாணம் பண்ணிக்கினாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வர்றாரு. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுதுங்க, இன்னும் குழந்தை தரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப குழந்தை இல்ல அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல தான் நாங்க ஸ்கேன் எடுக்க போனோம். ஸ்கேன் எடுத்து பார்த்தா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு இவ்வளவே கர்ப்பப்பை இருக்கு, ரூடிமெண்டரி யூட்ரஸ் அண்ட் ஸ்டீக் ஓவரிஸ் அப்படிம்பாங்க. முட்டைப்பை இருக்க வேண்டிய இடத்துல ஜஸ்ட் ஒரு கோடு மட்டும் இருக்கு. அப்ப நான் அந்த பொண்ணு கிட்ட கேக்குறேன், அவங்க ஹஸ்பண்ட வெளியே இருக்க சொல்லிட்டு, அம்மா நீ ஏஜ் அட்டன் பண்ணியாமா? ஓ மேம் ஏஜ் அட்டன் பண்ணேன். எத்தனை நாள்மா மென்சஸ் போச்சு? 5 நாள் மென்சஸ் போச்சு. அது உண்மைதானா அப்படின்னா அது உண்மை கிடையாது. அந்த பொண்ணு போய் சொல்லுது, ஏஜ் அட்டனே பண்ணல. ஆக்சுவலி என்னன்னா, சரிம்மா உங்க அம்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னா, உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தாலும் அவங்க அம்மாவும் அதே சொல்றாங்க, ஆமா மேடம் ஏஜ் அட்டன் பண்ண சொல்லிச்சு. நீங்க ப்ளீடிங் பாத்தீங்களா? பாக்கல. அப்ப என்ன அர்த்தம்? அம்மா கிட்டயும் ஏஜ் அட்டன் பண்ணதா போய் சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் கிட்டயும் ஏஜ் அட்டன் பண்ணதா போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இப்ப அவங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு நம்மளால உண்மை சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்ப ஹஸ்பண்ட கூப்பிட்டு உண்மை சொல்லாம, அவருக்கே தெரியாம நாங்க ட்ரீட்மெண்ட் உங்க அம்மானோட ஒரு என்ன சொல்றது, ஒப்புதல் பேர்ல யாராவது ஒருத்தவங்க கன்சர்ன் கொடுக்கணும் இல்லைங்களா? நாளைக்கு எங்களுக்கு தெரியாது டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அவங்க அம்மானோட ஒப்புதல் பேர்ல நாங்க பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஏறக்குறைய 8 மாசம் ட்ரீட்மெண்ட், 5 மாசம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே ஸ்கேன் பண்றோம். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஸ்கேன்ல ஓரளவுக்கு கர்ப்பப்பை வளர்ந்துருக்கு. ஆமா, டெவலப்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் 8 மாசம் முடிஞ்ச உடனே ஸ்கேன் பண்ணி பாக்குறோம். ஸ்கேன்ல நல்லாவே டெவலப்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் உங்க மேடம் கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க. அப்ப குழந்தை அப்படின்றது மட்டும் இவங்களோட அட்வைஸ் பிரகாரம் அவங்க பாத்தீங்கன்னா அசிஸ்டட் கன்செப்ஷன் டெக்னிக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்துல பெண்கள் ரொம்ப ஃபேஸ் பண்றாங்க. இத வெளியே அவங்களால சொல்ல முடியல. மனதளவுல பேரண்ட்ஸும் சரி, அந்த பெண்ணும் சரி ரொம்ப பாதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வரும்போது நம்ம பக்குவமா, அதாவது பிஃபோர் மேரேஜ் இதே கொஞ்சம் நமக்கு ஈஸி, பிரச்சனை கம்மி, புரியுதுங்களா? இது மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சைடு தெரியக்கூடாது. சில ஹஸ்பண்ட் ரொம்ப கூலா ஓகே அப்படின்னு பொறுமையா எடுத்து சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க. சிலர் இதையே ஒரு பிரச்சனையாக வச்சு டைவர்ஸ் பண்றாங்க, இன்னைக்கு போறாங்க. அதனால நம்ம பார்த்து பக்குவமா பேசி, அதனாலதான் பேஷண்ட தனியா கூப்பிட்டு பேசி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து டெவலப் ஆன பிறகு கன்சீவ் ஆகிறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பார்த்து ஹஸ்பண்டுக்கும் செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்புறம் கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்க வேண்டியான போராட்டத்துல தான் செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா பேஷண்ட் கண்டிஷன்ஸ் அப்படி. அதுக்காக ஓப்பனா நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லவும் முடியல. ஆக்சுவலி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாலும் பிரச்சனை இல்ல, இந்த பொண்ணு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் அவரு நினைப்பாரு. லைஃப் பிரச்சனை ஆயிடும். நியாயம் தான். அதனால நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா, பிஃபோர் மேரேஜே நீங்க டாக்டர் அணுகுங்க. டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து குரோத்துக்கு வேண்டியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணுங்க. ஆமா, அந்த பொண்ணுக்கு இல்லையா உண்மையா சொல்லிடணும். ஆமா, உண்மையை சொல்லிடணும். அசிஸ்டன்ட் கன்செப்ஷன் டெக்னிக்கா இருந்தாலும் எக்கு வளர்றதுக்குலாம் நாங்க தான் டேப்லெட்ஸ் கொடுத்து எக்கு வளர வச்சோம். டைமும் ஆகும், செலவும் ஆகும், பொறுமை இருக்கணும். இதுல ட்ரீட்மெண்ட் வேற அந்த ஹஸ்பண்ட்க்கு தெரியாம செய்யணும்னு நினைக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நீங்களும் மறைக்கிறது கஷ்டம், புரியுதுங்களா? நாங்க சொல்ல மாட்டோம். இருந்தாலும் ஒண்ணு பிஃபோர் மேரேஜ் நீங்க சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணுங்க. இல்லையா ஆஃப்டர் மேரேஜ் உண்மையை சொல்லிடுங்க. கரெக்ட், உண்மையை சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க. ஆனா சமாதானம் ஆவாங்களான்றது தெரியாத விஷயம். அதனால பிஃபோர் மேரேஜே சொல்லி நீங்க பண்றதுதான் நல்லது. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்றோம் நாங்க. அதனால முடிஞ்ச அளவு நாங்க ஓப்பனாக யார்கிட்டயும் பேச மாட்டோம். என்ன ப்ராப்ளம், என்ன ட்ரீட்மெண்ட், அதோட சரி. அதனால பெண்கள் இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனை இருக்கா, ஓப்பனா வாங்க, டெஸ்ட் எடுக்கிறோம், ஸ்கேன் பண்றோம், பிளட் டெஸ்ட் பண்றோம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் பார்த்து உங்க குறைகள் என்ன, அதுக்கு சொல்யூஷன் இருக்கு. அதனால இதெல்லாம் பயப்பட தேவையில்லை. யாரோ ஒருத்தருக்கு இது வரும், புரியுதுங்களா? அதனால இது பெரிய இஷ்யூ கிடையாது. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கு. நம்பிக்கையோட நீங்க பிஃபோர் மேரேஜ், ஏன்னா
ஒரு பெண்ணு பருவத்துக்கு வர்றது இத்தனை வயசுல இருந்து இத்தனை வயசுக்குள்ள தெரிஞ்சிருது. ஆமா. டிலே ஆனாலே நீங்க உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. அந்த அட்வைஸ் தான் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமா நாங்க கொடுக்குறோம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.